Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து புதுசாக தங்கம் வாங்கியிருக்கேன். அது எப்படி வாங்கினேன் அப்படின்னா, ஒரு 20 days சேவிங் சேலஞ்ச் பண்ணி தான் வாங்கினேன். அந்த சேலஞ்ச் நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன், என்ன மாதிரியான சேவிங்ஸ் பண்ணேன் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோட கோல்ட் ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து 7th ஏப்ரல். இன்றைக்கி கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 8285 ரூபா. கோல்ட் ரேட் வந்து பாஸ்ட் 3 டேஸாகவே நல்லா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இன்னையோட கோல்ட் ரேட் வந்து 8285 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி வந்துட்டு 25 ரூபா கம்மியாயிருக்கு. சில்வர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கும் 103 ரூபா, இன்றைக்கும் 103 ரூபா அப்படியே தான் இருக்குது. சில்வர் ரேட் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 112 ரூபா வரைக்கும் போயிருந்தது. இப்போ சடனாக 103 ரூபாய்க்கு வந்துருச்சு. சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சில்வர் ரேட் கம்மியாகும்போது எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு 20 days சேவிங் சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் நான் என்ன மாதிரி எவ்வளோ அமௌண்ட்டு சேவிங்ஸ் பண்ணேன், என்ன மாதிரி பிளான் பண்ணேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த சேவிங்ஸ் சேலஞ்ச் வந்து நான் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம், அதாவது மார்ச் மாதம் 11ஆம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மார்ச் 11லேருந்து மார்ச் 31 வரைக்கும் அந்த 20 days தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் சேவிங் சேலஞ்சுக்கு. நான் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு நாள் எவ்வளோ கோல்ட் ரேட் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிராம் வந்து 8020 ரூபா இருந்தது. அன்றைக்கி அரை கிராம் வாங்கணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படின்ற கால்குலேஷன் கூட நான் காமிச்சிருந்தேன். 4200 ரூபா வரும் அப்படின்னு நானே கால்குலேட் பண்ணி பார்த்துருந்தேன். அப்போது நான் 20 days கழித்து வாங்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு 8200 ரூபா கோல்ட் ரேட் இருக்குன்னு நான் அப்ராக்சிமேட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அரை கிராம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான கால்குலேஷன் எவ்வளோ வரும்னு நானே கால்குலேட் பண்ணேன். மேக்கிங் சார்ஜஸ் வந்து 75 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி அது கூட ஒரு 125 ரூபா சேர்த்தா 4300 ரூபா தேவைப்படும் அப்படிங்கிறத நான் வந்து அப்ராக்சிமேட்டாக நான் அப்போவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய டார்கெட் அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டை நான் வந்து சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான சேவிங்ஸ் பிளான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து பிளானும் எழுதியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு 215 ரூபா நான் சேவிங்ஸ் பண்ணேன் அப்படின்னா 20 நாளில் 4300 ரூபா ஈஸியாக சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவே நான் வீக்லி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 1433 ரூபா சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 4300 ரூபா சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னும் சொல்லியிருந்தேன். இதுவே அரை கிராம் வாங்க முடியாது அப்படின்றவங்களுக்கு 1/4 கிராம் வாங்குறதுக்கான சேவிங்ஸ் பிளானும் நான் சொல்லியிருந்தேன். 1/4 கிராம் வாங்குறதுக்கு நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும்னு பார்த்திங்க அப்படின்னா 2200 ரூபா தேவைப்படும். ஸோ அதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு 110 ரூபா நம்ம சேவிங்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணணும் அப்படின்னா 20 நாளில் 2200 ரூபா சேவிங்ஸ் பண்ண முடியும். அதுவே வாரம் சேவிங்ஸ் பண்ணுறவங்களா இருந்தால் 733 ரூபா ஒரு வாரத்துக்கு நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா 20 days அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து 3 வாரம் ஆயிடுது. 3 வாரத்தில் 2200 ரூபா ஈஸியாக சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவிங்ஸ் பிளான் வந்து கொடுத்துருந்தேன். அதுவே 100 மில்லிகிராம் வாங்குறதுக்கு, அதாவது அரை கிராம் 1/4 கிராம்லாம் என்னால் வாங்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு 100 மில்லிகிராம் காயின் வாங்குறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிற கால்குலேஷனும் நம்ம சொல்லியிருந்தேன். 1 கிராம் 8200 ரூபா அப்படின்னா 100 மில்லிகிராம் காயின் வாங்குறதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 920 ரூபா ஆகும்னு சொல்லி நான் கால்குலேஷன் போட்டிருந்தேன். அதுக்கு சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 46 ரூபா சேவிங்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணணும் அப்படின்னா 20 நாளில் 920 ரூபா ஈஸியாக சேவிங்ஸ் பண்ண முடியும்னு நான் சொல்லியிருந்தேன். அதுவே வாரம் சேவிங்ஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு வாரத்துக்கு 307 ரூபா சேவிங்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 3 வாரத்தில் 920 ரூபா ஈஸியாக சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சேவிங்ஸ் பிளானும் கொடுத்துருந்தேன் ஆல்ரெடி. இந்த சேவிங் சேலஞ்சை தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். நான் வந்து எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரை கிராம் வாங்கியிருக்கேன். நான் என்றைக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று தான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து 31ஆம் என்னோடய இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆனால் கோல்ட் ரேட் வந்து ரொம்ப இன்க்ரீஸாக இருந்ததுனால நான் வெயிட் பண்ணேன். ஏப்ரல் 1ஆம் 2ஆம் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் வந்து 8560 ரூபா இருந்தது. ஸோ கோல்ட் ரேட் கொஞ்சம் கம்மியாகுதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு 3 டேஸாக கம்ப்ளீட்டாக குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. ஸோ நேற்றுக்கு நான் போய் இதை வாங்கும்போது எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8310 ரூபா இருந்தது.
நான் வந்துட்டு அரை கிராம் வாங்கியிருக்கேன். அரை கிராமோட ரேட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரூ. 4155. அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் வந்து ₹75 போட்டாங்க. ஸோ ₹4230. அது கூட ஜிஎஸ்டி 3% இன்க்ளூட் பண்ணும்போது ₹127 இன்க்ளூட் பண்ணாங்க. அப்போ மொத்தமாக ₹4357 வந்தது. ரவுண்ட் ஆஃப் பண்ணி ₹4300 வாங்கினாங்க. நான் போட்டு வச்ச கால்குலேஷன் இது. ஆக்சுவலி இது நான் எப்போ போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 11 நான் இந்த கால்குலேஷன் போட்டிருக்கேன். அரை கிராம் வாங்குறதுக்கு எனக்கு ₹4300 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்ட கால்குலேஷன் ரொம்பவே கரெக்டாக இருந்தது. நேற்றுக்கு நான் வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ₹4300 தான் வந்தது. ஒரு ₹50 எக்ஸ்ட்ராவாக வந்தது. இதுவே நான் வந்துட்டு 1 2 வாங்கியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு ₹150 கிட்ட எக்ஸ்ட்ராவாக நான் பே பண்ணி வாங்குற மாதிரி இருந்திருக்கும். நான் ஒரு 3 டேஸ் வெயிட் பண்ணி வாங்கினதுனால எனக்கு ஒரு ₹150 நான் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்காம கரெக்டான நான் கால்குலேஷன் எவ்வளோ போட்டனோ அதே அமௌண்ட்டுக்கு கரெக்டாக நான் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. 20 டேஸ் பிஃபோர் நான் போட்ட கால்குலேஷன் வந்து எனக்கு ரொம்ப கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். எத்தனை பேர் வந்து இந்த 20 டேஸ் சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க? என்னென்ன வாங்கினீங்க? அதாவது 1/4 கிராம் வாங்கினீங்களா, இல்லை அரை கிராம் வாங்கினீங்களா, இல்லை 100 மில்லிகிராம் காயின் வாங்கினீங்களா, இல்லை கோல்டே இல்லாமல் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணிங்களா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ அவங்களும் சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், என்ன வாங்குனீங்க அப்படிங்கிறத. இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.